இன்டீரியர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட இந்த வீட்டை நல்லா மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 4.13 சென்ட்டில் நல்லா பெருசாக இருக்கிறதுனாலையும் G+2 டைப்பில் ட்ரிபிள்எக்ஸ் வில்லாவாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால வீடு நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கிறதுனால நாம் சுலபமாக மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21x16 அடியில் கிங் சைஸில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுலேயுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு அட்டாச்சு பாத்ரூம், அது போக 16x16 அடிலையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு வீட்டை ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் காட் வித் ஹெட்போர்ட், மேட்ரஸஸ், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட டாப்பில் டஃபன் கிளாஸ் கவர் பண்ணி செகண்ட் ஃப்ளோரில் 27x21 அடியில் பெரிய சைஸில் ஃப்ரண்ட் பால்கனி, 3 ஃப்ளோர்லேயுமே லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், டபுள் கார் பார்க்கிங், ஃப்ரண்ட்டில் 2 பெரிய பால்கனின்னு வீட்டை வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.13 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அது போக ஹெட்ரூம்னு வீட்டை ட்ரிபிள்எக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனிஸ் கொடுத்து, அது போக டைல்ஸ் ஒர்க் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL 6ல் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 27x17. பார்க்கிங் பெருசாக இருக்கிறதுனால நாம் 2 காரை கூட நிப்பாட்டிக்கலாம். சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைட் கார்னரில் செடிகள் வைக்கிறதுக்காக பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x5, இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. போர்டிகோ பில்லர் அண்டு சைடு வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். ஸ்டீல் டோர். ஃப்ரண்ட்டில் கிளாஸ் டெக்கரேஷன் ஒர்க்கோட ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் வாலில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். கார்னரில் லெதர் ஃபினிஷ் சோஃபா வித் சென்டர் டேபிள். சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் டெக்கரேஷன் பேனல்ஸோட கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ட்ரிபிள்எக்ஸ் வில்லாங்கிறதுனால நம்ம மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கோட கிராண்டாக டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வெல்கம் ஸ்டாச்சு வைக்கும்போது பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி CNC டிசைனில் கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து தனி டைனிங் ரூம். சைஸ் 11x10. சென்டரில் ஒயிட் தீமில் பெரிய டைனிங் டேபிள்.
சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும். கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே பெரிய மிரரும் மாட்டியிருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 4x4 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டைனிங் ரூம் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே யூ ஷேப்பில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். அவுட் சைடில் கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப் வித் சிங்கோட யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெட்டுறாரோ. சைஸ் 16x11. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோஸ், ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், அது போக கார்னரில் அழகான டிசைனில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு போகிறா டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைடில் டஃப் அண்ட் கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 17x10. கார்னரில் ஸ்டடி ஏரியா பிளான் பண்ணி அங்கே பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 21x16. கிராக்கடு பேட்டர்ன் டைப்பில் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும். கீழே சென்டரில் ஹெட்போர்ட் டிசைனோட கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும், ரெண்டு பக்கமும் அழகான சைட் டேபிளும், அது போக ஸ்டோரேஜுக்காக நிறைய வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்க்கு அட்டாச்சாக விண்டோக்கு ஃப்ரண்ட்டில் குஷன்ஸோட விண்டோ சீட்டரும், ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட்டும், அது போக சைடில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ராஸ்டட் டைப் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 9x6. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11x6.
கார்னரில் ஒரு பெரிய ஜக்கூசி மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், டிவி யூனிட், விண்டோ ஃப்ரண்ட்டில் விண்டோ சீட்டர், சீலிங் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சின்ன பேசேஜ் வழியா ஸ்லைடிங் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 16x10. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாஞ்ச், சைஸ் 17x10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே செகண்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இது 4th பெட்ரூம், சைஸ் 21x16. இந்த பெட்ரூம்லையும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9x6. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 11x6. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். நல்ல ஹெவியான ஸ்டீலில் பெரிய ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு மேலே பூராமே டஃப் அண்ட் கிளாஸில் நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி சைஸ் 27x21. அரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு கார்னரில் உட்காரத்துக்கு வசதியாக சீட்டிங் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஏதாவது சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷனுன்னா நம்ம இந்த பால்கனிலேயே செலிப்ரேட் பண்ணலாம். அந்தளவுக்கு பால்கனி நல்லா பெருசாகவே இருக்குது. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,70,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.